இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு பொமேரியன் டாக் வந்து வளர்த்து தெருவில் விட்டு தன் உயிருக்கு பயந்து வந்து எப்படி பதுங்கி இருக்கு பாருங்கள். எந்த தைரியமும் இல்லை அதுக்கு. இப்போ அதுக்கு வாழவே முடியாது. அதாவது நாய்கள் வந்து 2 வகை இருக்குதுன்னு போட்டேன். ஒன்று தெரு நாய்கள், இன்னொன்று ஆதரவற்ற தெரு நாய்கள். தெரு நாய்கள் நிச்சயமாக தெருவில் வாழ்ந்துட முடியும். ஆதரவற்ற தெரு நாய்கள் வாழ்கிறது கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி வளர்த்து ஒரு நாயை குட்டி போட வச்சு அந்த குட்டியை விற்றுட்டு அது தெருவில் மனசாட்சி இல்லாமல் விடுறாங்களே, இந்த நாய்கள் வந்து வாழவே முடியாது. சோறு தண்ணி இல்லாமல் பசி பட்டினியோட உயிருக்கு பயந்து தானாக ஒரு நாள் செத்து கிடக்கும். மனசாட்சியோடு கொஞ்சம் நடந்துங்க. வளர்க்குறதுக்கு வாங்குறீங்கள, உங்களுக்கு குழந்தைக்கு வேணும்னா பொம்மையை வாங்கி கொடுங்க. குட்டி போட்டு விற்கணும்னா கடைசி வரைக்கும் அந்த லாபத்தை பார்த்தவங்க கடைசி வரைக்கும் அதை வச்சு சாப்பாடு போடுங்க. இந்த மாதிரி நம்ம மனிதர்கள் தானே, மனிதர்கள் விலங்குகள் மாதிரி மனசாட்சி இல்லாமல் செய்யக்கூடாது. விலங்குகள் மனசாட்சியோடு இருக்குது, மனிதர்கள் அதை விட கொஞ்சம் மனசாட்சியோடு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வளர்த்து தெருவில் விடாதீங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. நீங்கள் வளர்த்தா கடைசி வரைக்கும் வளங்க. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.